நன்மை செய்யும் பொருட்டே தேவன் அதுக்குள்ள கொண்டு போகிறார். கண்டிப்பாய் முடிவை நல்லா இருப்பார். ஒரு நாள் முன்பே ஸ்டேட்மெண்ட் வாயில வரும். 21:10-49-21. அப்பொழுது இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளுக்கும் தனித்தும் சிறைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே. இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? நான் ஒன்றியாய் விடப்பட்டிருக்கிறேன். இவர்கள் எங்கிருந்தவர்கள் என்று கூறுகிறேன். உங்க இதயத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட் வரும். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஆசீர்வாதம், இந்த மாதிரியான நன்மை, இந்த மாதிரியான கிருபைகள் என்னுடைய வாழ்க்கையில எப்படி வந்துச்சு? இதெல்லாம் வாய்ப்பே இல்லையா? இந்த மாதிரியான பிளஸிங்ஸ், இந்த மாதிரியான அப்லிப்மெண்ட், இந்த மாதிரியான ப்ரொமோஷன், இந்த மாதிரியான ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில வந்ததுக்கு வாய்ப்பே இல்லை. இப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தா அது கர்த்தரால், கர்த்தரின் நிமித்தம். நம்ம இயேசுவினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் கீழ் அடைக்கலமாக நீங்க வந்ததுனால அவரால் நிறைவான நன்மை உங்களுடைய எல்லைகளிலே உண்டாகும். அதனால அவருடைய போதனைகளை கேட்டு காத்திருங்க. அல்லது தீவுகள் அவருடைய போதனைகளுக்கு காத்திருக்கணும். யாருடைய போதனைகளை கேட்கிறீர்கள் என்பது முக்கியம். ஏசாயா 42:4 படிக்கிறோம். அவர் ஞானத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இலைக்கழிப்பதும் இல்லை, அதுவும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். என்னொரு டிரான்ஸ்லேஷன் ஏற்கனவே வாசித்தேன். உலகத்தில் நியாயத்தை கொண்டு வருவரை அவர் பலவீனராகவோ அல்லது நொறுக்கப்படுகிறவராக ஆவதில்லை. ஜனங்கள் தொலைதூர இடங்களில் இருந்து அவருடைய போதனைகளை நம்புவார். அவருடைய போதனை நம்புங்க. அவருடைய போதனை நம்புங்க. அவருடைய டீச்சிங்ஸ், அவருடைய பிரமாணங்கள் நம்புங்க. என்னதை நம்பணும்? நீங்க முடிவு நன்மை, முடிவு ஆசீர்வாதம் இருக்கும். முடிவு நம்ப கூடாததாக இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்ற மாதிரியான காரியத்தை கண்டிப்பா செய்வார். அவருடைய பிராமிஸ், அவருடைய ஜீவன் மேல ஆன அப்படின்னு சொல்றாரு. மனுஷனே ஒரு பிராமிஸ் பண்ணானா அதை நிறைவேற்றி ஆண்டவர். பொல்லாதவர்களை நாமே நன்மையாக செய்வோம். நம்முடைய தேவன் இரவும் பகலும் தம்மால் கூப்பிடுகிற விஷயத்துல நிச்சயமாய் நன்மை செய்வார். நற்போதனைகளுக்கு நீங்க எப்பவுமே செவி கொடுங்கள். எசேக்கியா அந்த நற்போதனையை தன்னுடைய மக்களுக்கு கொடுத்தார். எசேக்கியாவுல 2 ராஜாக்கள் 18:20-30 சொல்றார். எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். என்ன எப்படி நம்ப பண்ணாராமா? கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். இந்த நகரம் அசிரியா ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட முடியலை என்று சொல்லி எசேக்கியா கர்த்தரை நம்ப பண்ணார். எல்லாருமே அவ்வளவு மோசமான பஞ்சம் அந்த தேசத்துல. எசேக்கியா தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னான், கர்த்தருடைய போதனைகளை கொடுத்தார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். நிச்சயமா முடிவு நல்லா வேற மாதிரி மாறும் பாருங்க. முடிவு வேற மாதிரி திரும்ப பாருங்க. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார். 2 இடத்துல சொல்றான், என்னோடு ராசியாகி என்னிடத்துல வாருங்கள். எசேக்கியாவின் சொல்லை கேளாதிருங்கள். நீங்க என்கிட்ட வாங்க. கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செய்யக்கூடாது. பாருங்க, எவ்ரி ராங் ஆக்ஷன் ஹேஸ் a wrong belief. ஒரு டீச்சிங் ஒரு செமினார் அட்டெண்ட் பண்ணல சொன்னாங்க, எவ்ரி ராங் ஆக்ஷன் ஹேஸ் a wrong belief. ஆமென். ஒவ்வொரு தவறான செயல்பாட்டுக்கு பின்னால ஒரு தவறான நம்பிக்கை இருக்கு. ஆனா அந்த தவறான நம்பிக்கை எப்போ மாறும்னா சரியான போதனைகளை நம்ம கேட்கும்போது, நலமான போதனைகளை கேட்கும்போது, சத்தியமான காரியத்தை கேட்கும்போது. தவறான நம்பிக்கை வாழ்க்கை மாறாது. அதனால என்னவோ போது, சான் போனான முளை போனான வெள்ளம் தலைக்குள்ள போயிடுச்சு, இனி மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு தவறான நம்பிக்கை இல்லையா? ஆனா நலமான நம்பிக்கை என்ன? நலமான போதனை என்ன அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் மாறும், என்னுடைய சூழல் மாறும். அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். தீவுகள்னா எல்லா மக்களும் அந்த நலமான போதனை கேட்டு காத்திருப்பார்களாம். அப்போ எசேக்கியா சொல்றாரு, யாரும் பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. 2 ராஜாக்கள் 18:36 ஜனங்கள் ஒரு வார்த்தையும் சொல்றாரு. எதிரி என்னென்னமோ பேசலாம், என் கூட வானவனுக்கு அதை தரேன், இதை தர்றேன், அப்படி என் கூட சமாதானமாயிரு இல்ல. ஆமென். மக்கள் எசேக்கியாவின் போதனைகளை கேட்டு காத்திருந்தார்கள். கர்த்தரின் போதனைகளை கேட்டு காத்திருக்கிற உங்களுக்கு நலமானது, நன்மையானது உங்களுடைய இலைகளில நிச்சயமாய் வரும். நற்போதனை நகமி கொடுத்தாங்க. அந்த மனுஷன் பாரு, நீ பொறுமையா இரு, நீ மாத்திரம் பொறுமையா இருக்கும், வாழ்க்கையில் நன்மை கண்டிப்பா. ஆமென். அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இலைப்பாட மாட்டான். முடிவு வேணா பாரு, கண்டிப்பா நகமி ரூத்ல சொல்றாங்க முடிவு வேற. ஆமென். அதை புத்தகத்துல படிக்கிறோம். ரூத்தினுடைய வாழ்க்கையினுடைய முடிவு வேற, ஆரம்பம் வேற மாதிரி இருந்துச்சு, முடிவு வேற மாதிரி இருந்துச்சு. தேவன் அதை செய்வார். மோவாபிய பெண்ணாகிய ரூத்தை அவர் மனைவியாக கொண்டார் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். கர்த்தரின் வார்த்தையை நீங்க நம்ப வேண்டும்.